காரணமாக முன்னாடி வந்து அவர் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. இந்த பொண்ணால் தான் ஆச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா இல்லாதவங்களை பற்றி பேச அந்த இடத்துல இப்போ அவன் இருந்தால் என்னை கேட்பான்ல, எப்படி நீ என் மனைவியை சொல்லுவேன், அதெல்லாம் சும்மா. ஏன்னா சொல்லணும்னு சில பேர் சொல்கிறாங்க, பொருளை கிளப்புறாங்க, அதெல்லாம் தப்பு. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவன் பார்க்க போயிருக்கான், ரிட்டர்ன் வந்திருக்கான், நேரம் காலம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். வண்டியில் போகும்போது சேஃப்டியாக போங்க தயவு செஞ்சு. எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு வந்து முன்னுதாரணமாக வந்து இந்த பொண்ணெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தப்பு. இப்போ இவர் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. அப்படி இருந்துமே இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. நான் ஒன்றுன்னு சொல்லிட்டேங்களா, பஸ்ஸுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? பஸ்ஸா? நார்மல் பஸ்ஸுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? டிக்கெட் கொடுத்து வாங்குறோமா, ஸ்டாப்பிங் வந்தால் இறங்கி தான் ஆகணும். மேலே டிக்கெட் நம்மளை அமுச்சு விட்டுறாங்களா, அதுக்கான ரிட்டர்ன் டிக்கெட்டை நம்மளுக்கு கொடுத்து தான் அனுப்புவாங்க. பஸ்ஸு வாழ்க்கையே நம்மளதும் ஒன்று தான், அது மாற்றமே கிடையாது. அந்தந்த ஸ்டாப்பிங் வரும்போது கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும். அதுபோல் நம்மளை படைக்கப்பட்ட வந்து நீ கீழ் லோகத்தில் போகும்போது அடுத்த வந்து நீ மேலே வரணுன்ட்டு அதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணி தான் போவான்.